ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் 7 மேட்ரிசஸில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே இன்ட்ரடக்டரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனோட மேட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 7.1 என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் தட் எலிமெண்ட்ஸ் ஆர் 12 இன் அ மேட்ரிக்ஸ். ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, 12 ஒன்று 7 ஒன்று. ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு மேட்ரிக்ஸில் 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனோட பாசிபிள் ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எப்பவுமே வந்துட்டு m cross n தான் வந்துட்டு நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ m ரோஸ் அண்ட் n காலம்ஸ், ஓகேவா? ஸோ அதனுடைய என்டிட்டிஸ் வந்து இந்த m இன்ட்டு n வந்து மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ லெட் அஸ் சே k, ஓகேவா? k நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இல்லைன்னா எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனுடைய ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12ங்கும்போது 12 into 1, 1 into 12, so 2 into 6, 6 into 2, 3 into 4, 4 into 3. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. ஸோ இதில் பார்த்தா எவ்வளோ இருக்குது நமக்கு? 1 2 3 4 5 6. ஸோ 6 பாசிபிள் ஆர்டர்ஸ், 6 பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து 12க்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 12 என்ட்ரிஸ் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 6 பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்குது. லைக்வைஸ் 7 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்னு பார்க்கும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்னு பார்க்கும்போது 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 7னால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 7 into 1 and 1 into 7 இல்லையா? ஸோ இதுக்கு வந்து they only have possible orders 7 into 1 and 1 into 7. only 2 possible orders வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து பாசிபிள், ஓகேவா? சரி, புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் 2 cross 3 மேட்ரிக்ஸ், ஓகேவா? சாரி, இது 2 cross 3 மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 2 cross 3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் I and jth எலிமெண்ட் இஸ் கிவன் பை அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் I வந்து 1 2 1லேருந்து 2க்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? கீழே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, அது ஈக்குவல் டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து 1 2 3 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒரு 2 cross 3 மேட்ரிக்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணோம்னா லெட் அஸ் சே as k a, ஓகேவா? a is equal to, இதில் என்னது m, அதாவது 2 rows and 3 columns இல்லையா? ஸோ 2 rows and 3 columnsனால் a11 a12 a13 a21 a22 a23 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஏஜே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே நமக்கு. ஸோ அந்த ஏஜேயில் வந்து ஒரு என்ட்ரியாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடச்சிரும், ஓகேவா? ஸோ a11 எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே வந்து ஐயும் 1 ஜேவும் 1, ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 1, ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்து மாட்குள்ளே இருக்கா. ஸோ அதனால் நெகட்டிவ் சைன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 மாட்குள்ளே -1 இருக்குது. ஸோ மைனஸ் வந்து வேனிஷ் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. ஸோ இதுதான் வந்து a11உடைய என்டிட்டி. ஸோ லைக்வைஸ் a12க்கு போடலாம். a12க்கு போடும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே வந்து I வந்து 1 மைனஸ் 3 into 2, ஓகேவா? ஸோ அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/3 இன்ட்டு 2 மைனஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே 2, ஆக்சுவலாக இது 2 இன்ட்டு மைனஸ் 4. ஸோ மாட் இருக்குது, ஸோ மைனஸ் போயிடும். மைனஸ் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2√3 கிடைக்குது, ஓகேவா? ஸோ இதனுடைய என்டிட்டி வந்து 2√3, ஓகேவா? லைக்வைஸ் a13 கண்டுபிடிக்கலாம். 3/2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 இன்ட்டு 2 மைனஸ் 9. ஸோ இங்கே வந்து 7 வரும்.
ஸோ 7√3/2. அதே மாதிரி A21க்கு √3/2 into 2 into 2 minus 1 into 3 into 1. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 minus 1, ஸோ 3. ஸோ 3√3 4 minus 1 is 3. லைக்வைஸ் நமக்கு என்ன கிடைக்குதுங்கன்னா இது வந்து I வந்து 2, J வந்து 1. ஸோ 2 2s are 4. இங்கே எழுதிடுறேன். 4 minus 3 which is equal to √3/2 into 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? √3/2 தான் கிடைக்குது. A22ங்கும்போது √3/2 2 into 2 minus 2 into 3 into 2 is equal to √3/2 into 4 minus 6 √3/2. ஸோ இங்கே என்ன கிடைக்குது? -2 √3. ஓகேவா? ஸோ A23 வந்து √3/2 into 2 into 2 minus 3 into 3 √3/2 into 4 minus 9. ஸோ 5. ஸோ 5 √3/2. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது நமக்கு ஏ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா இந்த என்டிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A11க்கு வந்து √3/2. ஓகேவா? ஸோ இங்கே வந்து √3/2. செகண்ட் ஒன் வந்து 2√3. தேர்ட் ஒன் வந்து 7√3/2 √3/2 √3 5 √3/2. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.